உங்களுடைய சேனலில் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் அடுத்த மாதம் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $10 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷனுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில சேனல்ஸுக்கு வந்து $10 வரதுக்கு முன்னாடியே அமௌண்ட் ஆட் ஆனாலே அது $10 கம்மியாக இருந்தாலுமே வந்து ஐடி வெரிஃபிகேஷனுக்கு ஆப்ஷன் எனபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மென்ஷன் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷனாலும் இதே மாதிரி தான் ஷோ ஆகிருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த செட்டிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஐடி வெரிஃபிகேஷனுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷனுக்கான ஆப்ஷன் வந்து யூடியூப் தரப்புலேருந்தே அதாவது ஆட்சன்ஸ் தரப்புலேருந்தே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு மட்டும் ஆப்ஷனில் இல்லை. ஏன்னா ஆதார் கார்டில் ப்ராப்பரான ஃபோட்டோ நம்ம இந்திய தரப்புலேருந்து மேக்ஸிமம் யாருக்குமே அதிகமாக கரெக்டாக இல்லை அப்படின்றதால ஆதார் கார்டு மட்டும் இல்லை, மற்றபடி நம்ம வந்து எல்லா ப்ரூஃபும் சப்மிட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் அந்த மாதிரி கவர்மெண்டால் கொடுக்கப்பட்ட ஐடி ப்ரூஃப் வச்சு நம்ம வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பேன் கார்டு வச்சு பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர். பேன் கார்டு வந்து பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு வச்சு தான் நம்ம வாங்குவோம். ஸோ ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் அப்படியே வந்து பேன் கார்டில் இருக்கும் அப்படின்றதால நீங்கள் இந்த ஐடி வெரிஃபிகேஷனுக்கு பேன் கார்டு யூஸ் பண்ணிக்கும் பொழுது யூஎஸ் டேக்ஸ் சப்மிட் பண்ணுவோம். ஸோ அதுக்குமே நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் இல்லாமல் சேம் நேம்லேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஐடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கிளியர் ஃபோட்டோட அந்த டெக்ஸ்ட்லாம் பிளர் இல்லாமல் நீங்கள் உங்களோட மொபைல்லையே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை சப்மிட் பண்ணிங்கனாலே போதுமானது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் ஐடி வெரிஃபை பண்ணும்போது ஆதார் அந்த ப்ரூஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த அட்ரஸ் ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிட்டோ வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு அட்வர்டைஸில் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரூஃபில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வெரிஃபை ஆகும். பின்னாடி நீங்கள் யூஎஸ் டேக்ஸ் வெரிஃபை பண்ணும்போதும் டேக்ஸ் சப்மிட் பண்ணும்போதும் இந்த இஷ்யூ இல்லாமல் இருக்கும். பேன் கார்டு இருக்கிறது மாதிரியே கொடுத்துருங்க. ஓகேங்களா? சரி, என்கிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். சேம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ் டேக்ஸ் சப்மிட் பண்ணும்போதும் சேம் ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே கொடுக்கக்கூடிய நம்பர் மட்டும் பேன் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? ஸோ நேம் மட்டும் ப்ராப்பராக ஐடி ப்ரூஃப் இருக்கிற மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. அந்த ப்ரூஃப் திரும்ப நீங்கள் யூஎஸ் டேக்ஸ் சப்மிட் பண்ணும்போதும் அவைலபிள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இனிஷியல் ஸ்பேஸ் இது மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரியும் சேம் டிட்டோ அப்படியே டைப் பண்ணிக்கங்க. கேப்சல் இருந்தாலும் கேப்சல் அப்படியே கொடுத்துக்கோங்க. ஸோ இது ஏதாவது நம்ம ஐடி ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா செப்பரேட்டான எனி டவுட் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்ம இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணிவிட்டு கேளுங்க. உங்களுக்கு செப்பரேட் இஷ்யூ எதுவும் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யாராவது எரர் இஷ்யூ இருக்குது, நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆகிடுச்சு, இல்லை யூடியூப் சேனலில் மானிட்டேஷன் எரர் இஷ்யூ இருக்குது அப்படின்னாலுமே வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அவைலபிளாக ரெக்கவரி பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஐடி வெரிஃபிகேஷனுக்கு ஆப்ஷன் வரும். இப்படி தான் ஐடி வெரிஃபிகேஷனும் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின் வெரிஃபிகேஷன். ஒன்ஸ் நீங்கள் எந்த ஐடி வெரிஃபை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 3 to 4 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் ஐடி வெரிஃபை பண்ணும்போதே அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து லெட்டரில் பின் நம்பர் வரும். அந்த பின் நம்பர் எடுத்து நம்ம சப்மிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். பின் நம்பர் வெரிஃபிகேஷனும் மற்ற வெரிஃபிகேஷனும் ஒன்றே தான். ஸோ அதை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிடும். ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் கீழே வெரிஃபிகேஷன் செக் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ரெண்டுமே வந்து டிக்கில் வந்துடும். அது க்ரீன் கலரில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அதாவது பின் வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஸோ பின் வெரிஃபிகேஷன்லேயுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இஷ்யூ இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செப்பரேட்டாக எனி இஷ்யூவோ அதை நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமையும் கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆட்சன்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை செட்டிங்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.